ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிபிஎம் மேக்ஸ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் நம்பர் 1.1 தான் பார்க்க போறோம். என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? The distance between the sun and the earth is about ஒரு நம்பர் கொடுத்துட்டு இத்தனை மைல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் read and write the number in the Indian method. இந்த நம்பரை இந்தியன் மெத்தட்ல எழுத சொல்றாங்க. நம்ம எப்படி எழுதுவோம் சொல்லுங்க. உங்களோட புக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க? பீரியட்ஸ், crore, lakh, thousand and ones. அதுக்கப்புறம் பிளேஸ் வேல்யூ, நம்பர், யூசிங் கமாஸ், அப்புறம் நம்பர் நேம். நம்ம எப்பயுமே இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்ஸ் டென்ஸ் போடுவோமா? அதுதான் இது ஒன்ஸ். இது எல்லாமே ஒன்ஸ். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore. இப்போ அந்த இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம லாஸ்ட்ல இருந்து நம்பரை ரிவர்ஸ்ல எழுதிட்டு வருவோம். ஒன்ஸ்ல 0, டென்ஸ்ல 0, ஹண்ட்ரட்ஸ்ல 0, 1000லயும் 0, 10,000லயும் 0, லேக்ல 9, 10 லேக்ல 2, crore 9. இப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி சொல்லுவோம்? 9 crore 29 lakh. என்னன்னு சொல்லுவோம்? 9 crore 29 lakh. நம்ம இந்தியன் மெத்தட்ல எப்படி கமா போடுவோம்? லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட்ல ஒரு கமா, அதுக்கப்புறம் 2 டிஜிட்ல ஒரு கமா, அதுக்கப்புறம் 2 டிஜிட்ல ஒரு கமா. இந்த நம்பருக்கு பேர் என்ன? 9 crore 29 lakh. அவ்வளவுதான். இந்த நம்பரை இந்தியன் மெத்தட்ல எழுத சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே அவங்க கேட்கல. சோ உங்க புக்ல இப்படிதான் கொடுத்துருக்காங்க. நீங்க இதே மாதிரி எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா எழுதுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The distance between the sun and the earth is about, அதே சேம் நம்பர் கொடுத்துட்டு read and write the number in international method. இன்டர்நேஷனல் மெத்தட்னா இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது? இந்தியன் மெத்தட். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது இன்டர்நேஷனல் மெத்தட். இன்டர்நேஷனல் மெத்தட்னா நம்ம நம்பரை எப்படி பிரிப்போம்? லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட், அதுக்கப்புறம் 3 டிஜிட், அதுக்கப்புறம் 2 டிஜிட் தான் இருக்கு. அதான் அது பிரிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இது எப்படி சொல்வோம்? 92 மில்லியன் 900,000. உங்க புக்ல எந்த மாதிரி கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, உங்க புக்ல இப்படிதான் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பீரியட்ஸ், மில்லியன், 1000, ஒன்ஸ். இது என்னது? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். 100 மில்லியன்ல வேல்யூ இல்லை, அதனால இந்த இடத்துல நான் எதுவுமே போடல. அதே மாதிரி இந்த லாஸ்ட்ல இருந்து ரிவர்ஸ்ல இந்த நம்பரை எழுதிட்டு வந்தாச்சு. இப்போ கமா எப்படி பிரிப்போம்? லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட், அதுக்கப்புறம் 3 டிஜிட். இந்த நம்பர் எப்படி சொல்வோம்? 92 மில்லியன் 900,000. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். How many thousand are there in 1 lakh? 1 lakhல எத்தனை 1000 இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு உங்க புக்ல எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். பிளேஸ் வேல்யூ கொடுத்துட்டு லேக், 1000, 100, டென்ஸ், ஒன்ஸ். லேக்குக்கு எத்தனை 0? 1 போட்டுட்டு 5 0. 1 2 3 4 5 5 0 இருக்கா? அதே மாதிரி 1000 எத்தனை இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம கீழே 1000 எழுதிக்கிறோம். 1000க்கு எத்தனை 0? 3 0. இந்த மாதிரி போட்டுட்டு பக்கத்து இன்னொரு பாக்ஸ்ல 1 லேக்கையும் 1000ஐயும்
டிவைட் பண்ணணும். என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். டிவைட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இங்க வெறும் 0 தான் இருக்கு. அதனால நமக்கு இது அவ்வளவா கஷ்டம் கிடையாது. இங்க கீழ எத்தனை 0 இருக்கு? 3 0 இருக்கு. இந்த 3 0வையும் நான் கேன்சல் பண்ணிட்டு, அதே மாதிரி மேல 3 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். 1 2 3 3 0 கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ மீதி இருக்க நம்பர் எவ்வளவு இருக்கு? 100. இந்த 100 தான் இங்க போட்டிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 1.4. How many thousand are there in 1 million? 1 மில்லியன்ல எத்தனை தௌசண்ட் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம போன சம் எப்படி பார்த்தோம்? 1 lakhல எத்தனை தௌசண்ட் இருக்குன்னு கேட்டாங்க. ஆனா இங்க 1 மில்லியன்ல எத்தனை தௌசண்ட் இருக்குன்னு கேக்குறாங்க. இதே மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாமா? பாக்ஸ் போட்டாச்சு. பிளேஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. இதுக்கு பேர் என்னது? 100,000. அதுக்கப்புறம் மில்லியன். மில்லியனுக்கு எத்தனை 0 போடணும்? 1 போட்டுட்டு 6 0 போடணும். 1 2 3 4 5 6 6 0 இருக்கா? நான் இங்க 1000 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணோம்ல, இப்ப அந்த பாக்ஸ் ஆட் பண்ணலாமா? இங்க நம்ம ஆட் பண்ணியாச்சு. கீழே எத்தனை 0 இருக்கு? 1 2 3 3 0 இருக்கு. 3 0 இங்க கேன்சல் பண்ணிட்டு மேல அதே மாதிரி 1 2 3 3 0 மேலேயும் கேன்சல் பண்ணிட்டு மீதி எவ்வளவு இருக்கு? எத்தனை 0 இருக்கு? 1 போட்டுட்டு 3 0 1 2 3 3 0 நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.